மக்களே, ஓவன்லலாம் பேக் பண்ணாமல் வித்தவுட் எக்கில் ஒரு சூப்பரான ஈஸியான சாக்லேட் லவர் கேக் ரெசிபி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட் எடுத்து அதோட க்ரீம்லாம் எடுத்து பிஸ்கெட் மட்டும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீம் இல்லாமல் நம்ம மேலே டாப்பிங்ஸாக போட போகிறோம், அதனால வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. இப்போ பிஸ்கெட்ஸ் மட்டும் நல்லா பவுட்ரு மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துட்டே வாங்க. தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துக்காதீங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் பால் சேர்த்திட்டு நல்லா இப்படி கட்டி இல்லாமல் ஒரு மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. பாருங்க மக்களே, எந்த பதத்துக்கு வந்தோடனே ஓகே. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம். நான் இட்லி பாத்திரத்தோட பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டேன், அதுவே வந்து கரெக்டாக போயிடும். அடியில் தண்ணி வச்சுட்டோங்க, தண்ணி கொஞ்சம் சூடாகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பட்டர் இருந்தால் கூட பண்ணிக்கோங்க. ரெண்டு பாத்திரத்துலேயும் நல்லா நெய் தடவினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இதில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாதி மாவு ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்மளோட ஃபேவரட்டான டைரி மில்க் சாக்லேட் வச்சுக்கலாம். அப்படியே உங்களோட ஃபேவரட் சாக்லேட் என்னென்னு கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே. இப்போ சாக்லேட் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது மேலே வந்து டெக்கரேஷனுக்கு அந்த க்ரீம்லாம் தனியாக நம்ம எடுத்தோம்ல, அது பிச்சு போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணான்னா நீங்கள் க்ரீம்லாம் எடுத்துடலாம். இதுதான் நாங்கள் வைக்கிறப்ப தப்பு பண்ணிட்டோம். எப்பயுமே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். நாங்கள் க்ளோஸ் பண்ணாமல் வச்சதுனால ஃபஸ்ட்டு அந்த வாட்டர்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக சொட்டிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து நாங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப லெட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க மக்களே. அப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேகு. அப்புறம் ஓப்பன் பண்ணி லைட்டாக ஒரு குச்சியில் குத்தி விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும், அப்போ குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் நம்ம மேலே போட்ட க்ரீமும் பண்ணி மெல்ட் ஆகி அதுவும் சாக்லேட் கலர்லேயே மாறிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் வச்சு டைரி மில்க் சாக்லேட் வந்து பாருங்கள் உள்ள கரையிற ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நாங்கள் அதுக்குள்ளே எடுத்துட்டோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருங்க மக்களே, அப்போ தான் நல்லா லாவா மாதிரி மெல்ட் ஆகி வந்திருக்கும். சாரி மக்களே, நான் குக்கிங்க்கு நியூ தான், ஸோ ப்ளீஸ் பண்ணிட்டுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் மக்களே.